ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க முன்வந்தார் விக்னேஸ்வரன். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 19 பேர் கைது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இணைய பாதுகாப்பு சட்டம் வெளியான அறிவிப்பு. மாகாண சபைகளுக்குரிய அதிகாரங்களை வழங்கலாம். இன பிரச்சினை தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி மௌனம். காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும், இல்லையேல் $1 மில்லியன் நஷ்ட ஈடு வழங்கவும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு. சபாநாயகரின் செயற்பாடுகள் முறையற்றவை, விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை. அழிவடைந்த நாடு தற்போது உயிர் பெற்றுள்ளது, முன்னேற்றத்தை சீர்குலைக்க கூடாது ராஜித சேனாரத்ன. போலீசாரின் செயற்பாடுகளும் கண்காணிக்கப்படும் தேசப்பந்து தென்னகோன். தமிழர்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என பாராளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஜனாதிபதி ரணிலுக்கு விக்னேஸ்வரன் ஆதரவளிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணிலை பாராளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் என்ன விடயங்கள் பற்றி பேசப்பட்டன என்பது பற்றிய விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஜனாதிபதி ரணில் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தமை ஏற்புடையதல்ல என விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். போராட்டங்களின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் குறித்த 19 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசந்துறை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ள குறித்த மீனவர்கள் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இணைய பாதுகாப்பு சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளது. அதன்படி வர்த்தமானி அறிவிப்பின்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆட்சேபனைகளுக்கு மத்தியிலும் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் கடந்த ஜனவரி மாதத்தில் கைது செய்யப்பட்ட 18 வர்த்தகர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கேற்ப 18 பேருக்கும் தொகை வேறுபட்டதுடன் மொத்தமாக $1,69,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கடந்த ஜனவரி மாதம் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையினால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அதிகூடிய விலைகளில் பொருட்களை விற்பனை செய்தமை, விற்பனைக்காக காட்சிப்படுத்தியமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை, விலை மாற்றம் செய்து விற்பனை செய்தமை என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட 18 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானைகள் சரணாலயம் ஒன்று அமைப்பதற்கான கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று நடைபெற்ற செங்கலடி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்களை கட்டுப்படுத்தி உயிர் சேதங்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான யானை வேலிகள் போடப்பட்டாலும் யானைகள் சரணாலயம் ஒன்று அமைக்கப்பட்டால் யானைகளிடமிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை பாதுகாக்க முடியும் என்ற அடிப்படையில் யானைகள் சரணாலயம் ஒன்றுக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குருநாகல், அனுராதபுரம் மாவட்டத்துக்கு அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் யானைகளை கட்டுப்படுத்துவதற்கான நிர்வாக அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை நிலவுவதுடன் அதற்கான பலப்பற்றாக்குறையும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான 12 வருட அபிவிருத்தி திட்டத்தில் யானைகள் சரணாலயம் அமைப்பதற்கான முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறு யானைகள் சரணாலயம் ஒன்று வருமாக இருந்தால் பலப்பற்றாக்குறைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என கூறப்படுகின்றது. மாகாண சபைகளுக்குரிய சில அதிகாரங்கள் உரிய வகையில் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய அரசின் கொள்கை விளக்க உரையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தனது கொள்கை விளக்க உரையில் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் கருத்து எதையும் முன்வைக்காத நிலையில் மாகாண சபை அதிகாரங்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். 9 மாகாணங்களினதும் பொருளாதாரத்தை பலப்படுத்த அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
அரசியலமைப்பில் மாகாண சபை அதிகாரங்களின் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாகாண சபைகளுக்கு சில அதிகாரங்களை உரிய வகையில் வழங்குவோம். தொழிற்கல்வி, விவசாயம் போன்ற துறைகள் உதாரணமாக கூறலாம். அதன் மூலம் ஒவ்வொரு மாகாணத்திலும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும். மாகாணங்களுக்கு இடையில் பொருளாதார போட்டித்தன்மையை உருவாக்குவதன் மூலம் 9 மாகாணங்களும் ஒரே நேரத்தில் அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் என தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை சோதனைச்சாவடி பிரதேசத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு முன் நீதிமன்றத்தில் முற்படுத்த வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் மனுதாரருக்கு, அதாவது அவரது தாயாருக்கு 1 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு கிளிநொச்சியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு பயணி ஒருவரை ஏற்றிச் சென்ற வாடகை வாகன சாரதியான கந்தசாமி ஈழரங்கன் 2006 மே மாதம் 25ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டார். இறுதியாக அவரை ஓமந்தை சோதனை சாவடியில் அவருடைய உறவினர் கண்டுள்ளதுடன் அவருடன் பேசிவிட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் ஈழரங்கன் தொடர்பான எந்தவொரு தகவலும் இல்லாத நிலையில் அவருடைய தாயார் வவுனியா மாவட்டத்துக்கு சென்று மனித உரிமைகள் ஆணைக்குழு, ICRC மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். ஆனாலும் எந்த தகவலும் கிடைக்காததால் 2 மாதங்களுக்கு பின்னர் தாயார் ஆட்கொணர்வு மனு ஒன்றை வவுனியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு வழக்கில் பிரதிவாதிகளாக இலங்கை இராணுவ தளபதி, 211வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி, ஓமந்தை சோதனை சாவடியின் பொறுப்பதிகாரி ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டனர். எனினும் தமக்கு எதுவும் தெரியாது எனவும், சோதனை சாவடிக்கு வந்தது உண்மை, ஆனால் சோதனையின் பின்னர் அனுப்பிவிட்டோம் என பிரதிவாதிகள் தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் போர் சூழல் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நீதிமன்ற அமர்வுகள் இடம்பெறாததால் இவ்வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. அதன் பின்னர் சில வருடங்கள் சென்று இயல்பு நிலை திரும்பியவுடன் 2013ஆம் ஆண்டளவில் வழக்கு மீள விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த விளக்கத்தில் ஸ்ரீலங்கா இராணுவம் சார்பில் இராணுவ உயர் அதிகாரிகளும் ஓமந்தை சோதனை சாவடியின் கட்டளை தளபதியாக பணியாற்றி வரும் அங்கு கடமை புரிந்த வேறு அதிகாரிகளும் பிரதிவாதிகள் சார்பில் சாட்சியம் வழங்கினர். மனுதாரர் சார்பில் மனுதாரர் நேரடியாக சாட்சியம் வழங்கினார். இதன்போது தனது மகன் வாகனத்தை ஓட்டிச் சென்று ஓமந்தை சோதனை சாவடியில் கடைசியாக காணப்பட்டார் என்றும், எனவே மகன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கு சோதனை சாவடிக்கு பொறுப்பாக இருந்த இலங்கை இராணுவத்தினரை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் சாட்சியம் வழங்கினார். அத்துடன் இவ்வாகனத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு பயணித்த பயணியும் இந்த சம்பவத்தின் பின் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார். எனினும் அந்த பயணியின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கவில்லை. எனவே தனது மகனை தேடி கண்டுபிடித்து தருமாறு காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாயார் நீதிமன்றத்தை வேண்டி நின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன், இலங்கையில் உள்ள ஏனைய நீதிமன்றங்கள் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான சர்வதேச உடன்பாடுகளை மேற்கோள் காட்டி வழக்கின் சாட்சிகள் காண்பியங்க கடியும் ஆராய்ந்ததில் ஓமந்தை சோதனை சாவடியில் 2006ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணியளவில் காணாமல் ஆக்கப்பட்ட ஈழரங்கன் இருந்தமை உறுதியாகின்றது. சோதனை சாவடியை தாண்டியதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லை. ஆகவே இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் ஈழரங்கன் காணாமல் ஆக்கப்பட்டமை நிரூபணமாகிறது. இராணுவம், போலீசார் அனைவரும் அரசாங்கத்தின் அங்கம். எனவே பொறுப்பு கூறலில் இருந்து தப்பிக்க முடியாது. ஆகவே எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் காணாமல் போன ஈழரங்கனை பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முற்படுத்த வேண்டும். தவறினால் மனுதாரரான ஈழரங்கனின் தாயாருக்கு 1 மில்லியன் ரூபாய் பணத்தை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு முன் பிரதிவாதிகள் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாரதூரமான சட்டங்கள் இயற்றப்படும் விடயத்தில் சபாநாயகரின் செயற்பாடுகள் முறையற்றவை. எனவே சபாநாயகருக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்து நேற்று கொள்கை பிரகடன உரையுடன் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கையை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டார். அவரின் இந்த உரையில் குறிப்பிட்ட விடயங்கள் எதுவும் இல்லை. கடந்த ஆண்டு குறிப்பிட்ட விடயங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. 9வது பாராளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டதால் பாராளுமன்றத்தில் உள்ள 91 குழுக்களில் 64 குழுக்கள் கலைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் புதிதாக குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியின் இவ்வாறான தேவையற்ற செயற்பாடுகளால் அரச நிதியும் காலமும் வீணடிக்கப்பட்டுள்ளது. அரச நிதி மோசடி குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
ஆகவே ஊழல் மோசடிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில்தான் ஜனாதிபதி செயற்படுகின்றார். நாட்டில் சுதந்திரமான முறையில் தேர்தலை நடத்த முடியாத வகையில் பாரதூரமான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் மின்னொழுக்கு காரணமாக தும்பு தொழிற்சாலை ஒன்று எரிந்து நாசமாகியுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணாவில் பகுதியில் உள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட மின்னொழுக்கினால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த விபத்தில் 35 லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதியான பொருட்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தீ பரவியமையினால் தும்பு மற்றும் மின் உபகரணங்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியுள்ளது. தீயணைப்பு வாகனம் பழுதடைந்த நிலையில் இருந்தமையினால் தண்ணீர் பவுசர் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் நிற்கதியாக நிற்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். 2 தடவைகள் மின் இணைப்பு வடத்தில் சேதாரம் ஏற்பட்ட நிலையில் அதனை 2 தடவைகள் மின்சார சபையினர் வந்து அருந்த வடத்தை முடிந்தே சென்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாகவே தும்பு தொழிற்சாலை எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் நீதிபதி முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட இருந்த அரிசி, மஞ்சள், கொத்தமல்லி, நிலக்கடலை உட்பட 7000 கிலோகிராம் உணவுப் பொருட்களும் சட்டவிரோத கிருமி நாசினிகளும் இவ்வாறு அளிக்கப்பட்டது. குறித்த பொருட்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச எல்லை பகுதியில் வைத்து சுகாதார பரிசோதகர்களால் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டது. அவற்றை உடைமையில் வைத்திருந்த நபர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வவுனியா பம்பைமடு பகுதியில் வைத்து மேலதிக நீதவான் ஜே சுபாஜினி மற்றும் சிங்கள பிரதேச சபை செயலாளர் விமலவேணி நிசங்க சுகாதார பரிசோதகர் முன்னிலையில் குறித்த பொருட்கள் அளிக்கப்பட்டது. வாலிபடைந்த நாடு தற்போது உயிர் பெற்றுள்ளது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்திரிகாவின் வெள்ளை அலரி அமைதி மாநாட்டுக்கு சென்றவர்கள் மஹிந்தவின் இனவாத செயற்பாட்டுக்கு சென்றார்கள். அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. எனக்கு எதிராக என் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித செனாரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் புறக்கணித்து ஜனாதிபதி சபைக்கு வந்தவுடன் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சபையிலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான குமார பெல்கம, ராஜித செனாரத்ன ஆகியோர் சபையிலிருந்து வெளியேறவில்லை. ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. அதனை அரசியல் கலாச்சாரமாக கடைபிடிக்கின்றேன். அழிவடைந்த நாடு தற்போது உயிர் பெற்றுள்ளது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போதைய முன்னேற்றத்தை சீர்குலைக்க நான் விரும்பவில்லை. முதலில் நாடு, இரண்டாவது அரசியல் கட்சி என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நான் செயற்படுவேன். கடந்த காலங்களிலும் அவ்வாறே செயற்பட்டுள்ளேன். கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக நான் செயற்படவில்லை. அவ்வாறான நிலையில் எனக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வெள்ளை அலரி அமைதி மாநாட்டுக்கு சென்றவர்கள் மஹிந்தவின் இனவாத செயற்பாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் தற்போது எதிரணியில் உள்ளார்கள். இவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் தரப்புகளுடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் கண்காணிக்கப்படுவதாக பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கூன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் பம்பலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் குற்ற செயல்களை மேற்கொள்வோருடன் தொடர்பு பேணும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் அதிகாரிகள் தராதரம் பாராது தண்டிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அஞ்ச போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கரக்கட்டா எனப்படும் நதும் சம்பத்துடன் நெருங்கிய தொடர்பு பேணிய சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.